சத்யா விடுப்ல, ஏன் டென்ஷன் ஆயிட்டே இருக்க? பாத்துக்கலாம் விடு. இல்லைவ்ல, இந்த விக்கிக்கும் எனக்கு எவ்வளோ சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் மூஞ்சில முழுக்க கூடாதுன்னு தானே நான் நினச்சிட்டு மறந்து போயிடுச்சிடலாம். திரும்ப எப்படிப்ல, எப்படி வந்தான், எப்படி இந்த அளவுக்கு பேசுகிறான், எனக்கு ஒன்றுமே புரியல. எவ்வளோ வருஷம் கேப்பு, நான் பேசவும் இல்லை பார்க்கவும் கிடையாது. நீ பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாதுன்னு முடிவுபடி பிரிஞ்சாச்சு. பிறகு எப்படி? விடு சத்யா, திரும்ப திரும்ப அதே எதுக்கு நினைச்சிட்டு இருக்க? பாத்துக்கலாம் விடு. எதோ பேசுகிறான். அர்ஜுன் மாமா தான் என்ன அவன் கூட அனுப்பி வச்சதா சொல்கிறானே, அதெல்லாம் என்ன உண்மையா? எனக்கு ஒன்றுமே புரியல சோனி. இதை நினச்சி மண்டை குழம்பி திரும்பி முடியாமல் வந்துடும் போல. எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாம் தெளிவாக ஒன்று சொல்லுப்ல, நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஏதோ நடந்துட்டுருக்கு, என்னை சுற்றின்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தான் ஒன்றுமே தெரியல. யாராவது சொன்னால் தானே எனக்கு தெரியும். திடுப்புன்னு வந்தான், பிரச்சனை பண்ணுறான், பேசுகிறான், கெஞ்சுறான், எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு 2 குட்டி பாப்பா இருக்கு, அழகான ஹஸ்பண்ட் இருக்காரு, இப்போ வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சோனி. சொல்லு சோனி, என்ன நடந்துச்சுன்னு. சத்யா விடுப்ல, அந்த எதுக்கு யோசிச்சுட்டே இருக்க? எல்லாம் நன்மைக்கே, விடு சரியா? எனக்கு ஏதாவது ஒன்றுனா என்ன அர்ஜுன் மாமா சுற்றி சுற்றி வந்துட்டே இருப்பாரு. என்ன சத்யாச்சு, இப்போ ஓகேவா, அப்புறம் ஓகேவா, இப்போ பரவாயில்லன்னு கேட்டுகிட்டே இருப்பாரு. இப்போ எங்க அர்ஜுன் மாமா வரவே இல்லை இன்னும் வரைக்கும். என்னதான் ஆச்சு, என்னதான் நடக்குது, சொல்லு சோனி. சத்யா, அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு உடந்தையான ஆளே நீதான். அதை புரிஞ்சுக்கோ. ஒரு நாள் முன்னாடி பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வாசல்ல உட்காந்து இருந்தியா? ஆமாம், எனக்கு ஞாபகம் உள்ளது கடைசி அதுதான். ஏதோ டபார்னுச்சு தலையில். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்கிறேன் கேளு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு. சொல்லுப்ல, எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்லு ப்ளீஸ், தெளிவாக சொல்லு. உனக்கு அடிபட்டதும் எல்லாரும் நாங்கள் பதைய போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தோமா? அர்ஜுன் மாமா 2 நாள் சாப்பிடல தெரியுமா? உனக்கு இந்த மாதிரி நிலமை அப்படின்னு 2 நாள் சாப்பிடல. பாப்பா 2 பேரும் வீட்டில் அம்மா ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன்னு அதுகளும் சாப்பிடல. அதுக்கு அந்த பக்கம் பிரச்சனை பண்ண, அர்ஜுன் மாமா இந்த பக்கம் ஃபீலிங் பண்ண, எவ்வளோ கஷ்டமாக ஆயிடுச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? உனக்கு மெமரி லாஸ். 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஞாபகம் மட்டும்தான் உனக்கு இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன், நமக்கு ஒரு தம்பி இருக்கான் பாரு, குட்டி தம்பி. அவன் பிறந்தது கூட உனக்கு தெரியாது. அவனை கூட நீ யாருன்னு தான் கேட்ட, புரிஞ்சுதா? அது மாதிரி எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் என்ன சோனி சொல்ற? இவ்வளவு நடந்திருக்கா? இன்னும் நடந்துச்சு, சொல்றேன் கேளு. அர்ஜுன் மாமா கொண்டு வந்து சேர்த்தது மெமரி லாஸ் மாதிரி ஆயிட்டு. உனக்கு அர்ஜுன் மாமாவை யாருன்னு தெரியல, குழந்தைங்கள யாருன்னு தெரியல. இவங்க என்னோட குழந்தைங்க இல்லை, இவங்க என்னோட ஹஸ்பண்ட் இல்லை, நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க அப்படி இப்படி நீ பாட்டுக்கு உளர கேட்க ஆரம்பிச்சிட்ட. எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் நினைச்சு பாரு சத்யா, எப்படி இருக்கும்? அவ்வளோ ஒரு வேதனை. என்ன சத்யா இப்படி மாறிட்டாளே? அவள் தனியால இருந்தா கூட பரவாயில்ல, 2 குழந்தைங்க இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கு, அவளுக்குன்னு தனி ஒரு ஃபேமிலி இருக்கு. இவன் என்னடான்னா அவங்க யாரையுமே தெரியலன்னு சொல்றாளே. நீ தெரியலன்னு சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. அந்த அளவுக்கு ஆகிட்டோம். தெரிலங்கவும் ஐயோன்னு பதறி போய் அர்ஜுன் மாமா ரொம்ப இது உடஞ்சிட்டாரு. அர்ஜுன் மாமா நீ தெரியாதுன்னு சொன்னா அர்ஜுன் மாமா கிட்ட வந்து ஏதாவது பேச வந்தா, நீ எதுக்கு என் பின்னாடி சுத்துற, நீ எதுக்கு என்கிட்ட ஏதாவது வந்து கேட்டுட்டே இருக்கா, ஒழுங்கு மேலே போயிடுன்றவ. அவ்வளோ கேவலமா அவரை திட்டுவ. அவர் அப்பவும் நம்ம ஒய்ஃபுக்கு தான் ஞாபகம் இல்லையே, தமிழ் நம்ம ஒய்ஃப் தானே திட்டுறா அப்படின்னு சொல்லி அதை அவர் பொருட்படுத்தவே இல்லை. அப்பவும் கூடவே தான் இருக்காரு, உனக்கு அவ்வளோ ஃபீஸ் கட்டுறாரு, இவர் ஏமா கட்டுறாரு நமக்குன்னு அம்மாட்ட கேட்குற, அவ்வளோ இது பண்ணுற சரியா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனியா, உன்னை எப்படியோ எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி நீ உன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தாம்மா இருக்கணும், உன் ஹஸ்பண்ட் வீட்டில் தாம்மா போய் இருக்கணும் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் உன்னை கன்வின்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி எல்லாரும் உன்னை அர்ஜுன் மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். என்ன சோனி சொல்ற? அந்த அளவுக்கு நான் பண்ணனா? அர்ஜுன் மாமாவெல்லாம் யாரு நீன்னு கேட்குறேனா? ஐயோ, என்னால் அதை நம்பவே முடியல. நானா அப்படி பண்ணேன், நானா அப்படி கேட்டேன், ஏன் குழந்தைங்களே எனக்கு தெரியாதுன்னு சொன்னனா? என்ன சோனி சொல்ற? என்னால் நம்ப முடியல. என் குழந்தைங்கள நானே தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன் பாரு. ஆமா, நீதான் உன் குழந்தைங்கள நீ யாருன்னு தெரியணும்னு சொல்லிட்ட. அப்போ அதுக்கு மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அதுக்கு அம்மாங்க நீ எவ்வளோ அழகா இனியம்மா இனிய குட்டி தங்கம் பட்டும்ப. ஆனால் அது மாதிரிலாம் சொல்லலை, பாப்பா பாப்பான்னு. அப்போவே நாங்களாம் ரொம்ப நொந்துட்டோம். சரி, மெமரி லாஸ் ஆனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்க, இது கொஞ்சம் போக போக நீயாவே புரிஞ்சுக்கோ பண்ணிக்குவன்னு நினச்சி நாங்கள் எல்லாரும் இருந்தோம். ஆனால் நீ இடையில இப்போ வந்துட்டு போனா நீ விக்கி, அவனை பார்த்துட்ட. எங்கே பார்த்த? அப்படியா? நான் தான் பார்த்துட்டு அப்பவே செருப்பை கழட்டி அவனை அடிச்சிருப்பனே.
அதான் இல்ல. ஏன் இல்ல தெரியுமா? எப்படி நீ செருப்பு கழட்டி அடிப்ப? உனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஞாபகம் தானே வருது. அவன் கூட ஃபைட் போட்டு நீ 5-6 வருஷம் தானே ஆச்சு. எப்படி நீ அவன் அடிப்ப? நீ அவன் கூட ஃபைட் போட்டது தெரியாது. அவன் மேல பாசம் வச்சிருந்தது மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அப்படியாவ்ல? அப்புறம் அப்புறம் என்ன, அர்ஜுன் மாமாக்கு தெரியாம ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்ட. அர்ஜுன் மாமா வந்து கேட்டா ஃபோனை கட் பண்ற, கேட்டா வித்யான்னு வேற பேரை சொல்ற. இது மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்துட்டா. அர்ஜுன் மாமாக்கு ஒரே டென்ஷன். பொய் சொல்றா என்கிட்ட, சத்யா பொய் சொல்றா, சத்யா என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டா, இப்போ அவ்வளோ பொய் சொல்றா, இப்படி பண்றா அப்படி பண்றான்னு மாமாக்கு ஒரே டென்ஷன், கோவம், அவ்வளோ பஞ்சாயத்து. அவர் முன்னாடி நான் அவன் கூட தான் போவேன்னு ஒரே ஒத்த காலில் நின்னுட்டேன். எனக்கு அவன் கூட கல்யாணம் பண்ணுங்கன்னு ஒத்த காலில் நின்னுட்டேன். ஏன் அவனை பொண்ணு கேட்க வீட்டுக்கே வர சொல்லி அவனே வந்துட்டான் பொண்ணு கேட்க. என்னடி சொல்ற? அர்ஜுன் மாமா கிட்டே அவனை நான் கல்யாணம் பண்றேன்னு சொன்னனா? ஐயோ, மாமா இப்படி ஆயிருப்பாரு. ச்சே, இப்போ நான் முன்னாடி வைக்க கூட பழகுனது பேசுனது எல்லாமே மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சா? நான் எது தெரியக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே தெரிஞ்சு போச்சா? ஆமாம், இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது? எல்லாம் காலம்தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. நீ அவ சொன்ன உனக்கு மெமரி லாஸ் ஆக போய் தானே இவ்வளோ பிரச்சனையும். வீடு சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் இப்படி பிரச்சனை, வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்துட்டாங்க. அர்ஜுன் மாமாவும் நீயும் ஒத்த காலை நீட்டி அவன் கூட தான் போவேன்னு அர்ஜுன் மாமா சரி உங்கள் பொண்ணு ஆசைப்படி அந்த பையன் கூடயே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அவ்வளோதான், அத்தோட உன்னை பார்க்கவே வரல. நீயும் அவனும் காரில் அப்பா அப்பா எல்லாருமே சம்மதம். என்னடி சொல்ற? அப்பாவும் சம்மதிச்சாரா அவன் கூட போறதுக்கா? அப்பா இவ்வளோ கோவக்காரரு, அப்பா எப்படி சம்மதிச்சாரு? அம்மா அதை விட. அதான் கேளு. அப்புறம் அப்பாவும் சம்மதிச்சிட்டாரு, நீயும் அவன் கூட போயிட்ட. கார்ல போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. கடவுள் எப்படி வழி விட்டுருக்கார் பத்தியா குழந்தைகளுக்காக. அழகா நீ மைண்டு உனக்கு திரும்பவும் வந்துடுச்சு. அப்பா, இதுதான் இவ்வளோ கேப்ல நடந்தது. அவனுக்கு நீ இப்படி கை கொடுக்கவும் தான் அவன் இப்போ வந்து ஒன்றை தான் கட்டுவே நிற்கிறான். இதுதான் உண்மை, வேற ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், அவன் கிடையாது. அட கடவுளே, அப்போ நான் தான் அவன் பின்னாடியே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சா? இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கனா? நான் ஏன் அப்படி பண்ணேன்? ஒருவேளை அவன் கூட சண்டை போட்டது எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கவும் தான் நான் அவன் கூட பேச பழக ஆரம்பிச்சிட்டனோ? ஏம்லா? ஆமாம், அதுதான் உண்மை. அதான் மாமா என்னை பார்க்கவே வரலையா? சோனி ப்ளீஸ் சோனி, போயிட்டு மாமா கிட்ட தெளிவாக பேசி மொபைலில் கூட நான் மாமா கால் பண்ணுறேன், நான் பேசுகிறேன் சோனி. வேணாம் வேணாம், அருணை போக சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு. டைரெக்டாக போய் அர்ஜுன் மாமாட்ட பேசி அர்ஜுன் மாமாவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். சரியா? ஆனால் அர்ஜுன் மாமாவுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்ல. அவர் முன்னாடியே அந்த பையனை தான் கட்டிப்பேன்னு சொல்லியிருந்தா. அர்ஜுன் மாமா என் மேலே எவ்வளோவே பாசம் வச்சுருக்காரு. ச்சே, ஒரு செகண்டில் எல்லாமே தூள் தூளாக ஆக்கிட்டேன்ல. பாவம் இல்லடி. இப்போவாது அவர் பாவம்னு உனக்கு புரியுது, அதுவே பெரிய விஷயம். சரி சரி வீடு, எல்லாம் நல்லதுக்கே நினச்சிக்கலாம். எனக்கு அர்ஜுன் மாமாவை உடனே பார்த்து அவர்கிட்ட சாரி கேட்கணும், அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்னு சொல்லணும். ப்ளீஸ் நான் எப்படி இப்போ அர்ஜுன் மாமாவை பார்த்து பேசுறது? பேசலாம் பேசலாம். அருண் போயிட்டு அர்ஜுன் மாமா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, வரட்டும் பேசலாம். ஐயோ, நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் அது தீரவே தீராது. ஏன்னா நான் பண்ண தப்பு, அப்படி அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். பாவம்ல அர்ஜுன் மாமா. இப்போவாது உனக்கு பண்ணது தப்பு தான் புரிஞ்சிச்சே, அதுவே போதும் வீடு. எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு ஒரு அழகான குடும்பம், அழகான ஹஸ்பண்ட், அழகான 2 குழந்தைங்களை விட்டுட்டு இவன் கூட போக பார்த்துருக்கேனே. சே, என் வாழ்க்கை என்ன இருக்கும்? ஒருவேளை நான் இவன் கூட போயிட்டு இவன் கல்யாணம் பண்ணி ஏதாவது என்னென்னமோ நடந்துருச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? கடவுளே, நல்ல வேலை, கடவுள் நல்ல நேரமாக பார்த்து இப்போவே எனக்கு ஞாபகத்தை வர வச்சுட்டாரு. நல்ல வேலை சோனி, இப்போதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. சரி சரி, இப்போவாது உனக்கு புரிஞ்சிச்சே வீடு. இனியா குட்டி, கரெக்டாக அப்பா பார்க்கணும் சரியா? அங்கே பாரு கிருஷ்ணர் நிற்கிறாரு. கிருஷ்ணர் குட்டி, அழகடி கிருஷ்ணர் குட்டி. நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் எவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஏதோ அப்பாவுக்கு தெரிஞ்சதை அழகாக போட்டிருக்கேண்டி தங்கம். மயில் இறகு தான் கிடைக்கல, மயில் இறகு தலையில் வச்சுருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். அப்பா, அம்மாட்ட போமா? வேணாம் வேணாம், யார்கிட்டையும் போக வேணாம், அப்பாட்டே இருங்க. ஏ ராதை குட்டி, இங்கே பாருங்க, 2 பேரும் அழகாக சிரிச்சிட்டு போஸ் கொடுக்கணும். அப்பா ஃபோட்டோ எடுக்க போகிறேன் சரியா? அப்பா, அம்மாட்ட போய் புது ட்ரெஸ் காமிப்போம்ப்பா, அம்மா அழகா இருக்கு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அம்மாலாம் கிடையாது சரியா? இனி அம்மா அம்மான்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது, அப்புறம் அப்பா உங்ககிட்ட இருக்க மாட்டேன், நானும் எங்காவது போயிடுவேன். சரிப்பா சொல்லல, ஆனா நாளைக்கு அம்மா
ம் சரி சரி, நாளைக்கு வேணா அம்மாட்ட போகலாம், இன்னைக்கெல்லாம் போக முடியாது சரியா? நாளைக்கு கேட்பேன். நாளைக்கும் கேட்பியா? கேட்டாலாம் போக முடியாது, என்னைக்கும் போக முடியாது, இதுதான் பதில். இனிமே சும்மா சும்மா அம்மா அம்மான்னு கேட்கக்கூடாது யாரும். ஏண்டா சத்யா கிட்ட இருந்து ஃபோன் எதுவும் வந்துச்சா? இல்லைம்மா. ஏன்? சொல்லுடா, சத்யா எப்படி இருக்கான்னு கேட்குறேன். நல்லா இருக்காளா என்னன்னு கேட்குறேன். எப்படி இருந்தா நமக்கு என்ன? நல்லா இருந்தா நமக்கு என்ன? நாசமா போனா நமக்கு என்ன? திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காத. போமா அங்கிட்டு பேசாம. என்னடா நீ நல்லா இருக்காளான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா? ஆ, ரொம்ப தான் பண்ணுற. உனக்கெல்லாம் பாசம் இருக்கா இல்லையானே தெரில. ஆனால் எனக்கு பாசமாக இருக்குது. ஏன்னா அவளுக்கு ஞாபகம் இருந்தால் இதெல்லாம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கா. ஞாபகம் இல்லாமல் தானே ஒன்று பண்ணிகிட்டு இருக்கா. அது எங்கே உனக்கு புரிய மாட்டேங்குது? அப்பா, அம்மாக்கு போன் பண்ணுங்க. இனியா சும்மாவே இருக்க மாட்டியா? எதுக்கு அம்மா அம்மா நோய் நோயின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? ரெண்டு பேரும் இனிமே அம்மான்னு யாராவது வாய் திறந்து கேளுங்க. உங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கு, அடி தான் விழுக்கும் பார்த்துக்கோங்க. அமைதியா உட்காந்து இருக்குதுன்னா இருங்க, இல்லைன்னா அடி வாங்கிடுவீங்க. அதுகள்ட்ட ஏமா எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மா ஞாபகப்படுத்திட்டே இருக்க? நீ கேட்டுட்டே இருக்கவும் தான் அதுகளும் கேட்டுட்டே இருக்குங்க. நீங்க கேட்காதீங்க தயவு செஞ்சு இனிமே. என்னடா நீ அப்புறம் அம்மா அம்மான்னு கேட்காம என்ன பண்ணுங்க? கேட்க தான் செய்யுங்க. நீ பதில் சொல்லி தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஒழுங்கு மரியாதை அந்த பிள்ளையை போய் பார்க்குற வேலையை பாரு. சும்மா பிள்ளையில அழுக விட்டுட்டு. இனியா இனியா அழாதியா? இதெல்லையா அழாத. சும்மா சும்மா என்னையே திட்டிகிட்டு இருக்கான் அப்பதான். ஹேய் அழாதியா, அப்பா ஃபோட்டோ எடுக்கிறேன். ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல, அதுக்குள்ளே அழுக ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுக்கு அவங்களுக்கெல்லாம் நான் அப்படி வேஷம் போட்டுவிட்டேன். கிருஷ்ணர் வேஷம் ராதை வேஷம் எவ்வளோ அழகாக இருக்குது. போட்டு பார்க்கணுன்னு தானே ஆசைப்பட்டு போட்டு விட்டேன். ஏதோ மைண்டை டிவைட் பண்ணலான்னு தானே நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடான்னா அழுதுகிட்டு நோய் நோயின்னு அம்மா அம்மான்னு கேட்டுட்டு, ஏம்மா நீ வேற படுத்துட்டு அதுக்கு மேலே நான் எல்லாமே மறக்கணும்னு தானே நான் நினச்சிட்டு இருக்கேன். எதுக்கு தான் எல்லாரும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கியா? ஆமாடா, எங்களுக்கு ஞாபகப்படுத்துறதா வேலை. நீ போய் பாரு, என்னமோ பண்ணு. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.